உங்களுக்கு இப்ப உங்களோட படத்துல பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒரு 5500 சீன் இறைவன் எழுதியிருக்கிறாருன்னு வச்சுப்போம். இந்த 5500 சீன்ல உங்களோட பொறுமையை டெஸ்ட் பண்றதா இறைவனுடைய வேலையே. இவன் சும்மா இருக்கானா, பிரச்சனை பண்றானா, அமைதியா போறானா, ஏத்துக்கிறானா, இல்லாட்டினா வந்து யாரையாவது குறை சொல்றானா, இல்லாட்டினா மத்தவனை குறை சொல்றானா, அவனையே குறை சொல்றானா. இறைவனுக்கு வேலையே என்ன அப்படின்னா ஏகப்பட்ட சீன் எழுதி அதுல உங்களோட அகங்காரத்தை டோட்டலா அழிக்கணும், டோட்டலா சுக்குநூறா உடைக்கணும், டோட்டலா டெஸ்ட்ராய் பண்ணணும். இறைவனுடைய டியூட்டி என்ன அப்படின்னா உங்களுடைய முழுமையான அகங்காரத்தை தவிடு பொடியாக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாருங்க. அவ்வளவுதாங்க மேட்டர், சிம்பிள். இப்ப நீங்க உங்களை என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா கண்ணாடியில் உங்களுடைய முகத்தை பார்த்து பார்த்து இப்படிப்பட்ட முகம் இருந்ததுன்னா இவங்களுக்கு பேரு இதுதான் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா பாவம் உங்களுக்கு புரியல, இந்த முகம் மாறிவிடும். 10 வயசுல இருந்த முகம் இப்ப எங்க, 15 வயசுல இருந்த முகம் எங்க, 19 வயசுல இருந்த முகம் இப்ப எங்க, 25 வயசுல இருந்த முகம் இப்ப எங்க, 45 வயசுல இருந்த முகம் இப்ப எங்க. எல்லா போட்டோவையும் எடுத்து பாருங்க, எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும். லைட்டா ஒரு சிமிலாரிட்டி இருக்கும், ஆனா டோட்டலா மாறி இருக்கே. இதுல எது நீங்க? இந்த ஜென்மத்திலே இவ்வளவு மாற்றம், அடுத்த ஜென்மத்துல இந்த முகம் இருக்குமானே தெரியாது. நீங்க மனிதனா பிறப்பீங்களானே தெரியாது. போன ஜென்மத்துல ஒரு பறவையாக பிறந்திருக்கலாம், இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிருகமாக பிறந்திருக்கலாம், இல்லாட்டினா வந்து போன ஜென்மத்துல என்னவா வேணாலும் நீங்க பிறந்திருக்கலாம். எஸ் ஆர் நோ?